நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னின்றி மகிழ்வேதுவே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நின்றி மகிழ்வேதுவே. உலகத்தின் ஓராண்டு நான் வாழ்ந்த போது, உள்ளத்தில் வாழும் ஒரு நாள் போது. உலகத்தின் ஓராண்டு உள்ளத்தில் வாழும் ஒரு நாள். நீரின்றி வாழ்வேது இன்றி மகிழ்வேது. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது, இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன்கள், ஓராயிரம் உன் வார்த்தையே உன் வார்த்தையே. நீரின்றி வாழ்வேது தேவா. கல்லுக்குள் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர். உமையன்றி அனைவேதம் அசையாதையா, இன்றி உயிர் வாழ முடியாதையா, இன்றி உயிர் வாழ முடியாதையா. இன்றி வாழ்வேது இறைவா, நெருங்கி மகிழ்வேது தேவா. இன்றி வாழ்வேது இறைவா, நெருங்கி மகிழ்வேது தேவா. ஆமென். ஆமென். அவர்தான் நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் தேவி அம்மா 1ல இருந்து 7 வரைக்கும் வாசிங்கம்மா. மத்தேயு 4வது அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும். 1ல இருந்து 7 வரைக்கும் தேவி அம்மா வாசிப்பாங்களா? வாசிங்கம்மா. 7 வரைக்கும் வாசிங்கம்மா. அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லுக்குள் அப்பங்கள் ஆக்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரீத்துரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்திலே உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரன் என்றால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லிலே இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். 7 வரைக்கும் இன்னும் 1 படிக்கணும். அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். மஞ்சு 8ல இருந்து 15 வரைக்கும் வாசிடா. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் ஓய்ந்த மலை
மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் ஆந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரர் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுனுடனே படவிலிருந்து தங்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். இன்றைக்கு நான் வேதம் வாசித்த போது எனக்கு ஹைலைட்டான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏசாயா 13:5. கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறார். இது 13 ஃபுல்லா வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி எப்படி வருவாரு, எந்த மாதிரி தேசத்துக்கு அவர் அழிவுகளை கொண்டு வருவாரு, எந்த மாதிரி வல்லமை இருக்கும்ன்றது ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்கும். ஏசாயா ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்டர் பாத்தீங்கன்னா முழுக்க தீர்க்க தரிசனம் தான். அதாவது 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு பிறகு மாதிரி எல்லாமே அவர் ஏசாயாக்கு எழுதி கொடுத்து அவ்வளோ தீர்க்க தரிசனம் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்க பொறுத்த முன்னாடி எழுதி கொடுத்தது ஏசாயா. ஸோ அவருடைய வருகை நிறைய பேர் சொல்றது சமீபம்னு சொல்றாங்க, ரொம்ப கிட்ட வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவருடைய வருகை எப்படி நம்மளுக்கு தெரியாது, ஆனா வருகை டைம்ல நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை கிளீன் பண்ணிக்க மறவாதிருங்க, உங்களை சுத்திகரிக்க மறவாதிருங்க. எந்த நேரம் வேணா மரணம் நம்ம சந்திக்கலாம், எந்த நேரம் ஆண்டவர் வரலாம். ஸோ அதனால எப்பவுமே உங்களை ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு புனிதமான பாத்திரமா கருதி ஒவ்வொரு நாளும் உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே இருங்க. அதான் ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரம். ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு புனிதமான காரியமா இருக்கும். தேவனுக்கு மகிமையாக. மஞ்சு, உங்களுக்கு இன்னைக்கு ஹைலைட்டான விஷயம் வாட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ரோமர் 3:13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரதேரி குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதவிகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. சில பேர் பேச்சு
ரொம்ப திமிரா இருக்கும். ஐ மீன் நம்மளோட ஸ்லாங்ல சொன்னா எட்வெட்டா இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க ஒவ்வொரு விடுற வார்த்தை வந்து அவங்களோட உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறதா. அவங்க கிட்ட நம்ம ஒரு சொல் வாங்காத அளவுக்கு நம்ம ஆத்மாக்களை காத்துக்கொள்ளணும். ஆமென். தேவி அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வேர்ட் ஹைலைட் ஆச்சா? ஏதாவது ஒன் வேர்ட், ஏதாவது ஒரு வார்த்தை எதுக்குடா உனக்கு புரியல? நீங்க பைபிள் வாசிச்சீங்களா இன்னைக்கு? வாசிக்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு ஆண்டவர் ஏவுனாரும் நாளைக்கு எங்களோட மொபைல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த வாரத்துக்கான காரியம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்னு பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் ஆண்டவர் நம்ம தேவ சமூகத்துல நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பண ஆசை. பண ஆசை இந்த உலகத்துல ஹையா இருக்கிறதுன்னா பண ஆசை தான். எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு காரியமா இருக்கு பண ஆசை. எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்கு. பண தேவைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாருக்குமே தேவைகள் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அது எப்படி ஆசையா மாறணும். பிரசங்கில இருக்கு, பணம் எல்லாத்துக்கும் உதவும்னு சொல்லி பிரசங்கில இருக்கும். ஆனா புதிய ஏற்பாடுல சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனாலும் பண ஆசை, அந்த ஆசைன்ற வேர்ட்ல அனைத்தும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு என்னாகமம் 22:13. பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருவதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். பிலேயாம் பழைய ஏற்பாடுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டுல அநேகர், இயேசு கிறிஸ்து, பேதுரு, அநேகர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பிலேயாம கொடுத்து அநேகர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு என்ன தப்பு பண்ணாரு, அவர்கிட்ட இருந்த சுபாவங்கள் என்னென்ன, அதே மாதிரி அவ்வளோ மோசமான ஒருத்தரா புதிய ஏற்பாட்டுல அவரை கூட்டு இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு சொல்லியிருக்காருன்னும் பொழுது அப்பேற்பட்ட ஒருவரானா பார்த்தா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவரே அவர்கிட்ட வந்து பேசுற அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனுஷன் மலையில போயிட்டு தங்கிட்டு அவருடைய வாழ்க்கைய கழித்து கொண்டு இருந்திருக்காரு. உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு அந்த தேசம் ஒரு தேசம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த தேசத்துல அந்த ராஜா வந்து அந்த தேசத்தை கடந்து போகும். இந்த மக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் நம்மளுடைய மக்களை மேய்த்து போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பலசாலியா இருக்காங்க. ஸோ இவங்கள சபிக்கணும். அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது, அதாவது பெரிய பெரிய தீர்க்கதரிசி வந்து சபிச்சா, அவங்க வாயில சபிச்சா சாபம் அப்படியே அவங்க மேல போய் பழிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் அப்ப நம்பிட்டு இருந்தாங்க ராஜாக்கள். அப்போ உண்மைதான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய தீர்க்கதரிசி தேடி அவங்க வந்து தேடி போகும் பொழுது பிலேயாம கிட்ட கண்டுபிடிச்சு அந்த ராஜாவோட மந்திரி அனுப்புறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு மலை மேல, பிலேயாம் ஒருத்தர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க போறாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் வந்துட்டு முதல்ல மந்திரிகள், பெரிய பெரிய மந்திரிகள், அவங்க வெளிநாடு அவங்க ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவான ஒரு தேசம் அது. அவ்வளோ பணம். ராஜாவோட மந்திரிகள்லாம் அவ்வளோ நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போயிட்டு பார்க்க போறாங்க. பாக்குறாரு பிலேயாம். பார்த்துட்டு அவங்கள தங்க வைக்கிறாரு. நைட் இங்க தங்குங்க, நான் காட் கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ போக கூடாது. 3 விஷயம் சொல்றாரு. நீ போக கூடாது, செகண்ட் அந்த ஜனங்களை சபிக்க கூடாது, இன்னொன்னு இந்த மக்களை நீ அமுச்சு விட்டுரு. ஸோ இந்த 3 விஷயம் சொல்றாரு. கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. பார்க்கலாம் போலாம் அப்படிலாம் இருக்கல, கட் அண்ட் ரைட்டா. போக கூடாதுன்னா போக கூடாது, சபிக்குனா சபிக்கூடாது. ஸோ ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸோ முதல்ல அவர் வந்து அனுப்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றா நீங்க போங்கன்னு சொல்லி மந்திரிகளை அனுப்பிச்சிடுறாரு. மந்திரிங்க போனதுக்கு அப்புறம் ராஜா பாக்குறாரு, மந்திரிக விட இன்னும் உயர்வான ஆட்களையும் இன்னும் அதிகமான ஆட்களையும் பிலேயாம நோக்கி அனுப்புறாரு. அத பாக்குறாரு. 2வது வாட்டி வராரு. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அனுப்பிச்சு விட்டார், 2வது வாட்டி அனுப்புறாரு ராஜா. இது இந்த விஷயத்துல வந்து ஒரு சின்ன கதை மாதிரிதான் இருக்கும். ஆனா இதுல விஷயத்துல அநேக
சத்ருடைய கிரியைகள் அதிகமா இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், ஒருத்தரான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அனுப்புறான், கொஞ்சம் பேர் டெஸ்ட் பண்றான், அந்த பணத்தை கொஞ்சம் மசிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. மசியல. ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லி அமுச்சு விட்டார், துரத்தி விட்டாராம். இன்னும் அதாவது ஹீப்ரு பாஷையில என்ன சொல்றாங்கன்னா துரத்தி விட்டார். போங்கடான்ற அந்த ஹீப்ரு பாஷை வந்து ஹ இந்த உள்ளுக்குள்ள இருந்து வரும், ஹன்ற மாதிரி ஒரு வேர்ட் வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வேர்டு வந்துட்டு வரும். ஸோ அப்படியேதான் வந்துட்டு அவங்கள துரத்தி விடுறாரு. நம்மளுடைய நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும், பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய பாஷை, ஹீப்ரு லாங்குவேஜ். ஸோ அதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, எபிரேய பாஷைன்னு மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழ்ல எழுதப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் துரத்தி விடுறாரு எல்லாரையும். செகண்ட் டைம் அனுப்பும் போது செகண்ட் டைம் என்ன சொல்லிருக்கணும்? மஞ்சு, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கற, பதில் சொல்றீங்களா? இப்போ உங்ககிட்ட வந்துட்டு சும்மா உங்களுடைய காலேஜ் விஷயமா இப்போ உங்க காலேஜ்ல வந்துட்டு இப்போ ஒரு முக்கியமான ஒரு போஸ்டுக்கோ யாராவது வர போறாங்க, உங்க இன்வைட் பண்றாங்க. ஒரு 5 பேர் வந்து உங்களுக்கு வீட்டுல வந்து கூப்பிடுறாங்க. நீங்க உங்களை தங்க வைக்கிறீங்க. சரி, நைட்டே தங்க வைக்கிறீங்க. நைட்ல ஜெபம் பண்ணும்போது ஆனோட நீங்க உங்க கூட போகாத, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாதன்னு கட்ட உங்ககிட்ட பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அமுச்சு விட்டுறீங்க. செகண்ட் டைம் இன்னொரு 15 பேர், அதாவது உங்க காலேஜ்ல முக்கியமான ஆளுங்களா வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? போவீங்களா இல்ல ஆண்டவர் வார்த்தை கீழ்பட்டு நடப்பீங்களா? ஆண்டவர் வார்த்தை கீழ்பட்டு நடப்பேன். கீழ்பட்டு நடப்பீங்க. இங்க அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதாவது ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே சொன்னாரு, ஆண்டவர் சொல்றதுக்கு மீறி நான் நடக்க மாட்டேன், ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுவாரு, பெரிய வார்த்தை எல்லாம் பேசுவாரு அவரு, பிள்ளையாம் அவங்களை நோக்கி. இந்த மாதிரி பேசிட்டு லாஸ்டா ஒரு வேர்டு சொல்றாரு, ஆனாலும். அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஆனாலும் இன்னைக்கு நைட் நீங்க தங்குங்க, நான் எதுக்கும் கர்த்தர்கிட்ட மறுபடியும் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த மாதிரி இந்த பண ஆசை அவருக்குள்ள வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய மந்திரிகள், ராஜாக்கள் என்னை தேடி வந்திருக்கிறாங்க, அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துடுச்சு. அந்த ஆனாலும் அந்த வார்த்தையில தான் அநேக விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற ஒரு காரியம் தான். ஆண்டவர் மாறாதவர், சொன்னா சொன்னதுதான், அது மாற மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும். நான் சொன்னா சொன்னதுதான், அந்த மாதிரி பேசுற ஒரு வல்லமையுள்ள தேவன் அவர், நம்ம கிட்ட பேசுறவர் அவர். ஆண்டவரே வந்து அந்த தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. நம்ம ஒரு வார்த்தையை கேட்கணும்னு, ஒரு ஜெபத்தை பார்க்கணும், ஒரு வார்த்தையை கேட்கணும்னா நம்ம அந்த அளவுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி முழங்கால் போயிட்டு அந்த அளவுக்கு வார்த்தை தேவ சமூகத்துல நின்று கேட்கணும். கேட்டாதான் சொல்லுவாரு. இந்த மனுஷங்கிட்ட கர்த்தரே வந்து பேசுறாரு. யாரு அவங்க உள்ள வந்து படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த கர்த்தரே வந்து பிள்ளையாமிட்ட கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து ராஜா அமைச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து கர்த்தர் சொல்றாரு, சரி போ, ஆனாலும் நான் சொல்றதுதான் நீ சொல்லணும். இந்த வேர்டு வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சின்ன கதையா சொல்றாங்க. இப்போ வந்து நிறைய பேர் நிறைய இந்த பைபிள் பாத்தீங்கன்னா அதிக வார்த்தைகள் வந்துட்டு போ பண்ணு, அதாவது வார்த்தைய ஆண்டவர் மீறுற மாதிரி போட்டிருக்கோம். ஒரு சில வேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அதை மீறுற மாதிரி போட்டிருக்கோம். ஆனா அது இப்படி இல்ல. இங்கிலீஷ் வேர்ட்ல வந்து வேற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டு அழுது, அவங்க அப்பா பாக்குறாரு, வேண்டாம் உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, உனக்கு உடம்பு சரியில்லை ஆயிடும்னு சொல்றாரு. அந்த குழந்தை பயங்கரமா அடம் பிடிச்சு அழுது. சரி போ, போய் தின்னு போ, அந்த ஒரு வார்த்தைய சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய சாப்பிட்டு கோல்ட் ஆயிட்டு கஷ்டப்படும் பொழுது அப்பா என்ன சொல்லுவாரு, நான் அப்பவே சொன்னா இல்லையா வேணான்னு சொல்லிட்டு. சோ அந்த கண்டிப்போட கலந்த ஒரு வார்த்தை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஆண்டவர் பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் அநேக பைபிள் வேர்ட்ஸ் இருக்கு. போ செய் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஆண்டவர் இடைப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது. ஆனாலும் நம்ம மேல கோபம் கொண்டு பதிலா இல்ல எதிர்மறையான வார்த்தைகள் ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் தெரியும் ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு? ஆண்டவர் பேசுற வார்த்தைகள்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி, வா மகளே சாப்பிட்டியா உக்காந்தியா என்ன அப்படின்னு பேசுவாருன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மாட்டையும் நம்ம குணத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். நீ கோபமா இருக்கிற, தப்பா வழியில போறன்னா உன்னை அத்தற்ற மாதிரி பேசுவார். நீ அவர் கை மீறி போகிற பொழுது திட்ட ஆரம்பிச்சுடுவார். அது திட்டுறது கூட சாப்பிட்டா திட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த வார்த்தையில 1000 அர்த்தம் இருக்கும். அவர் தேவன், உங்களை மாதிரி என்ன மாதிரி அநேக ஆத்துமாக்களை பார்க்கிறவர். ஒரு வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கும்.
என்னாகமம் 22:35 கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதோடே கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பிலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோட கூட போனான். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி நீ போ, ஆனா நான் சொல்றதை மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கும் பொழுது அநேக தடைகள் வருது. ஆண்டவரே வந்து நிக்கிறாரு. இன்னொரு பெரிய அதிசயம்னா கழுதை பேசும். அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த வசனம் வாசிங்களா வேற லெவல்ல இருக்கும். கழுதையே பேசும் அவர்கிட்ட. இத்தனை வருஷம் நான் வந்து உனக்காக நான் வேலை செஞ்சேனே, இப்ப நான் போக முடியாம தடுக்குதுன்னா அப்ப வந்துட்டு நான் எந்த அளவுக்கு என் எதிரில யார் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கழுதை பேசும். கர்த்தர் நிப்பாரு, வாயில வச்சுட்டு நிப்பாரு. அந்த கழுதைக்கு அந்த மனுஷனுக்கு தெரியாது, பிலேயாமனுக்கு தெரியாது எதிரில நிக்கிறது அந்த 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 மக்கள் நோக்கி சபிக்க போகும் பொழுது. சோ இப்படிலாம் ஆண்டவர் கிரியை செய்தும் கோபம் உண்டது அவர் மேல. ஆண்டவரே சொன்னது வசனத்தை ஃபுல்லா வாசிங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃப்ரீயா டைம் ஃபுல்லா வாசிங்க. ஆண்டவருக்கே அவர் மேல கோபம். ஆண்டவர் தான் சொன்னாரு, அவன் காலைல கிளம்பி போகும் பொழுது, அந்த தேசம் நோக்கி போகும் பொழுது ஆண்டவருக்கே கோபம் வருதான். ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தா நான் எதுக்காக ஒரு கோபப்படணும்? அவனுடைய வார்த்தை வேத வார்த்தையில அநேக அதிசயங்களும் ஆழங்களும் இருக்கு. நல்லா நிதானிச்சு கவனிச்சு படிங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் போறாரு, மக்களை வந்து சபிக்கிறதுக்கான காரியங்கள் நடக்குது. ஸோ ரெண்டாவது வாட்டி அந்த அமைச்சர் பண்ண ஒரு காரியம் என்ன, ராஜா அனுப்பும்போது சொல்லி அனுப்புவான் அந்த அமைச்சர்கள் கிட்ட, ராஜா உன்னை மிகவும் கனம் பண்ணுவார். எப்படி ராஜா உன்னை மிகவும் கனம் பண்ணும், அதான் அந்த மக்கள் வந்து சபிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அந்த டைம்ல அவருக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆனாலும் நான் அவர்கிட்ட திரும்பவும் கேக்குறேன், அவர் என்ன பண்ணிருக்கணும்? செகண்ட் டைம் வரும் பொழுதே ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போங்கட வேலையை பார்த்துன்னு 3,00,000 பேர் திட்டி அமைச்சிருக்கணும். அவங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு உயர் அதிகாரி வந்தாலும் சொல்லி அமைச்சிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. இருந்தாலும் இன்னைக்கு நைட் நீங்களும் தங்குங்க, நான் எதுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்ப நாங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு 7 o'clock 8 o'clock எல்லாம் வர முடியாது, இருளோன்னு இருக்கும், வீடியோ கிடையாது. கொஞ்சம் உள்ள வரணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு மினிமம் ஒரு 5-10 minutes. எங்க ஊர் தான் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள போகணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தைங்க வாயை பத்தி கூட்டு போனாலும் ஒண்ணுமே தெரியாது, இருளோன்னு இருக்கும், சத்தமும் கேட்காது, யாரும் வரவும் மாட்டாங்க. ஸோ 7 மணிக்கெல்லாம் இருளோன்னு இருக்கும் அந்த இடம் ஃபுல்லா. ஒரு வாட்டி நான் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கும் போது, சிஸ்டம் வந்து கத்துட்டு இருக்கும் போது, கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு பஸ்ல வந்துட்டு இருக்கேன். ஒரு வயசான பாட்டிமா, ரொம்ப வயசு அவங்களுக்கு. அப்போ வந்து என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கவன் மொபைல்ல பேசிட்டு அந்த பாட்டிமா நான் பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு எங்கதான் இறங்க போறியடான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த பாட்டிமா சொன்ன விஷயம் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எப்படி போவேன்னு கேட்டாங்க. எங்க அப்பா வருவாரு, எப்பவுமே நான் வந்துட்டு நைட்ல வரமே எங்க அப்பாவுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், எங்க அப்பா வந்து பைக்ல கூட்டு போயிடுவாரு. ஸோ அப்படிதான் எப்பவுமே போவேன். கொஞ்சம் தடவை தான் நடந்து வருது, அதனால இருட்டுனால கொஞ்சம் அநேக விஷயங்கள கொஞ்சம் பயம். ஸோ அதனால வந்துட்டு அங்க போயிட்டு இந்த பாட்டி பஸ்ல வந்துட்டு இருக்கோம், சொல்றாங்க அந்த பாட்டிமா, இந்த ஒரு வாட்டி ஒரு 9 மணி இருக்கும்டா, நான் அந்த பக்கமா வந்துட்டு இருந்தேன், வேலை போயிட்டு வராங்க அந்த அம்மா, வேலை மேல முடிச்சுட்டு வராங்க போல, வயசான பாட்டி வேலைக்கு போயிட்டு வருது. அது வந்து சொல்லுது என்கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 மணி போல வந்துட்டு இருந்தேன்டா, யாருமே இல்ல, நடந்து வந்துட்டு இருந்தேன், ஒரு பொண்ணு, ஒரு வயசு பொண்ணு, உடம்புல துணி பாதி பாதியா கிழிஞ்சு போய் ஒடியாருது, என்னை நோக்கி ஓடியாருது. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க ஏரியா அது, நாங்க இருக்கிற ஊரு, நைட்ல ஓடியாருது ஒரு பொண்ணு. இந்த பாட்டிமாக்கு என்ன பண்றதுன்னே புரியல, யாருமே வேற இல்ல அங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணை வந்து அவங்க புடவையெல்லாம் சுத்தி என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட அண்ணன் பணத்துக்காக அந்த பிள்ளைய பொல்லாத நாய்ங்க கிட்ட காசு கொடுத்து அமுச்சு வச்சிருக்கான். நடு ரோட்ல நடக்குது. எதுக்கு? பணத்துக்கா? கூட பிறந்த தங்கச்சி. எப்படி இருக்கு பாருங்க நம்ம உலகம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஹாப்பியா இருக்கோம், நம்ம சுத்திட்டு இருக்கோம். இந்த டைம்ல சுத்தி என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? பண ஆசையினால பொல்லாதவங்களா மாறிட்டு இருக்காங்க மனுஷங்க. நம்ம சாப்பிட்டோம், நம்ம தூங்குவோம், நம்ம ஏஞ்சோம், நம்ம இருக்கிறோம், நம்ம ஹாப்பியா இருக்கோம். ஆனா நம்ம சுகமா பாத்துக்கிறாரு. உங்களை சுகமா பாத்துக்கிறது அவருடைய கிருபையினால நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்றதுக்காக தான்.
நீங்க என்னுடைய மக்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விதைக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஏங்குவார் தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் உங்களை சுகமா பாத்துக்கிறாரு. நீங்க ஜெபிச்சாதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். இந்த பண ஆசை கூட பிறந்த தங்கச்சியே பொல்லாத நாயங்க கிட்ட போயிட்டு அவங்க அந்த பொண்ணை விட்டு இறக்கி விட்டு வந்துடுறான் பணத்துக்காக. நைட்ல ஒடியாது அந்த பொண்ணு, ட்ரெஸ்ல துணி எல்லாம் கிழிஞ்சு போய். எப்படி இருக்காங்க பாருங்க மனுஷங்க. பொல்லாதவங்க எல்லாம் மாறிட்டு இருக்கிற உலகத்தை நம்ம இருக்கிறோம். ரொம்ப கவனமா இருங்க. யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பாவம் பண்ணி பாவத்துல விழுற பண ஆசை பிடிச்சவங்க எப்படி பண்ணுவாங்களாம்? கெட்டு போவாங்களாம். நம்ம என்ன சொல்லுவோம்? பால் கெட்டு போச்சு, சாப்பாடு கெட்டு போச்சு, குழம்பு கெட்டு போச்சு. கெட்டு போச்சுன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? யூஸ்லெஸ், ஒண்ணும் பண்ண முடியாது, தூக்கி குப்பையில கொட்டணும், அவ்வளவுதான் பண்ண முடியும். பண ஆசை ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா நம்ம லைஃப்ல வேணான்னு டிலீட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். உங்க லைஃப ஆண்டவர் கையில ஒப்பு போடுங்க. நேரத்தாழ் சமூகத்துல போடுங்க. கொஞ்சம் அது மேல சம்பாதிக்கணும், நான் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போறதை விட ஆண்டவன் ஆசீர்வதிப்பாரு, அவருடைய ஆசீர்வாதம் வேணும்ன்றதுதான் நல்ல வழி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவன் ஆசீர்வதிப்பாரு விசுவாசத்தோட, சும்மா ஜெபம் பண்ற கிடையாது, விசுவாசத்தோட. ஆண்டவர் சொல்றது எல்லாமே ரெண்டா இருக்கும். எப்படின்னா, நீ விசுவாசி மட்டும் அப்படி சொல்ல மாட்டாரு, கிரியையும் பார்ப்பாரு. நீ என்ன செய்யற, விசுவாசி மட்டும் அப்படியே அமைதியா இருக்கிறியா, இல்ல அதுக்கப்புறம் நீ அதுக்கான வேலைகளை தெரியும், அதையும் பார்ப்பாரு. நம்முடைய ஆண்டவர் ஞானம் உள்ளவர், பண ஆசைய வெறுக்கிறவர். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பிலேயாம். தேவன் வந்து பேசுறது அவர்கிட்ட நைட்ல, யாருடா இவங்க வந்து படுத்துட்டு இருக்காங்க வீட்டுலன்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு மனுஷன் பிலேயாம். கேவலம் பணத்துக்காக ராஜா கிட்ட கடைசி வரைக்கும் சபிக்க விட மாட்டார் ஆண்டவர். பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், கடைசி சபிக்க விட மாட்டார். சபிக்காதன்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுவார் அந்த பிலேயாம் வந்துட்டு, அந்த ராஜா கிட்ட போயிட்டு, ஆண்டவர் கூட 2 பாவங்கள் இருக்கு, அந்த பாவத்தை இந்த மக்கள் கூட நீங்க விட்டீங்கன்னா ஆண்டவரே இவங்களை வெறுத்துருவாருன்னு சொல்லி ஒரு 2 பாவங்களை சொல்றாரு. ஒண்ணு விக்கிரக ஆராதனை, இன்னொன்னு விபச்சாரம். 2 பாவத்தையும், விபச்சாரத்தை முதல்ல விபச்சார பெண்களை இஸ்ரேல் மக்களுக்குள்ள போக விடுங்க. விபச்சாரம் பண்ணிட்டு உங்களுடைய தெய்வங்களை கற்ற விட்டுட்டு உங்களுடைய தெய்வங்களை வணங்க வைங்க, ஆண்டவரே அவங்களை வெறுத்துருவாருன்னு சொல்லுவாரு. அந்த ஆலோசனைக்கு அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மனுஷனுடைய மரணம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையா இருக்கும். பிள்ளைமையோட மரணம், செத்து போவான் அந்த மனுஷன், கொடுமையா சாவடிக்கப்படுவான். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க லைஃப் கொடுத்து ஆண்டவர் பிளான் வச்சிருக்காரு. எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம், ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே மஞ்சு. ஈவில் கிட்ட இருந்து ஒரு சேஃப் கைட் பண்ணோம். ஐ மீன் ஆல்ரெடி ரிப்பீட் பண்றேன் அங்கிள். புரியல. ஈவில் கிட்ட இருந்து ஒரு சேஃப்டியா இருக்கணும், பாதுகாப்பு பிரேயர். ஓகே ஓகே பிரேயர். ஓகே ஓகே. இப்போ இந்த மெசேஜுக்காக நம்மளுக்குள்ள இந்த பண ஆசை வரக்கூடாது, எல்லா சூழ்நிலையும் தேவன் நடக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணேன். சாரி, இந்த மெசேஜுக்கு ஏற்றது போல நம்மளுக்கு எந்த விதமான பண ஆசையும் வரக்கூடாதுன்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே.
அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துற ராஜா. அப்பா, வந்த ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அவங்களோட இதயத்தை நிரப்ப செய்யுங்க ராஜா. அப்பா, ஒரு ஆத்மாக்களும் வீணா போக கூடாது ராஜா. அப்பா, அநேக தவறுகள் செய்திருப்போம் ராஜா. அப்பா, எங்களோட பாவங்களை எண்ணாதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, எங்க ஆத்மாக்களை நாங்க காத்து கொள்ள வேண்டும் தகப்பனே. அப்பா, உமக்கு சோத்திரம் ராஜா. இன்னும் முழுமையா உங்களை விசுவாசிக்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு சோத்திரம் ராஜா. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துற ராஜா. அப்பா, நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துற ராஜா. அப்பா, கேட்டேன் வந்தேன் போனேன் இல்லாம உங்களோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைந்து நடக்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, பண ஆசை இல்லாத மனிதர்களாக நாங்க வாழ வேண்டும் தகப்பனே. அப்பா, இன்று வரும் நாளை போகும் ராஜா. நீ மாற்றலாம் ராஜா, எங்களுக்கு நிரந்தரம் தகப்பனே. அப்பா, பண ஆசை இல்லாதபடி நாங்க வாழ வேண்டும் தகப்பனே. அப்பா, எங்களை நேர்த்தியா வாழ கத்துத்தாங்க ராஜா. அப்பா, உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா, இருக்கிறது போதும் என்று எண்ணி இன்னும் மேல் மேல ஆசைப்படக்கூடாது தகப்பனே. அப்பா, உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. அப்பா, உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா, நின்று மாறாத தகப்பனே, உமக்கு சோத்திரம் ராஜா. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த இடத்தை கூட்டிட்டு சுவாமி. தகப்பனே, எவ்வளோ தேவைகள் இருக்கு சுவாமி. விஜய்க்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆகியும் தகப்பனே, உன்னுடைய வார்த்தைக்கு வந்த ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க பலப்பட உதவி செய்யுங்கப்பா. உமாக்கிலிருந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா பொல்லாத பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை தாங்க சுவாமி. தகப்பனே, எல்லா பிசாசின் போராட்டங்கள், வறுமைகள், வியாதிகள் தகப்பனே, வீட்டுல இருக்கிற அநேக கண்ணீர்கள், காயங்கள் தகப்பனே, ஏசப்பா, அநேக மனிதர்கள் தகப்பனே உங்க தகப்பனே சேலை போல கொட்டி கொண்டிருக்கலாம் சுவாமி. அநேக வாத்தியங்கள் தகப்பனே அவங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் தகப்பனே. எல்லா அதற்கும் அகற்றி தகப்பனே அவங்க தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எல்லா பிசாசின் போராட்டம் விலக்கி காத்து கொள்ளுங்க ராஜா. உண்மையில் பலப்பட இன்னும் உம்ம தண்டை வர வழிகளை திறந்து கொடுங்க சுவாமி ராஜா. தகப்பனே, ஏசப்பா, மஞ்சுவ தகப்பனே, என்ன தகப்பனே, ஏசப்பா, திவ்யா மேம தகப்பனே, தேவி அம்மாவை தகப்பனே, இன்னும் தகப்பனே வரப்போற ஆத்துமாக்கள் எல்லாம் சமத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மது வார்த்தையை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தீமையின் காரணம் விலக்கி உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம் ரத்தத்தினால் எங்களை வெளியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அதனை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நான் சும்மாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகல பகாங்களையும் மறவாதே. ஆமென்.